ஒரு பிடித்தமான நபர், ஒரு பொதுவான நபர். அவர்கிட்ட எந்த ஒரு ஈகோவும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமில் வயசு கூடுனவர், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட நபர் தான். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உட்கார்ந்தோம்னா நம்பிக்கை பயங்கரமாக இருக்கும். அந்த ஏஜ்லேயும் இந்த மனுஷன் எவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படி அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. இந்த இடத்துல அவரை பார்த்தோன்னா தெரியும். அந்த இடத்த ஒரு கலகலப்பில் அந்த இடத்துல அவர் இல்லாத பட்சத்தில் ரொம்ப ஏதோ ஒரு 4 தூள் ஒரு தூள் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணும். உண்மையான ஃபீல் எல்லாம் ஃபீல் பண்ணால் நானும் வந்து அதில் ஒரு நபர் தான். சார் பண்ணிடலாம் சார், செமையாக பண்ணிடலாம், சூப்பராக பண்ண. இந்த வயசுக்கு அப்புறம் அவர் எனர்ஜி நல்லா இருக்கும். சரி, அப்படி பார்த்துப்பட்ட நபர் சார் சுவாமிநாதன். இங்கே தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கார்கோ அப்படின்னு கம்பெனியில் வேலை பார்த்து கிட்டத்தட்ட சேலரி எவ்வளோ சார்? 40,000 வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கின நபர் தான். அவருக்கு வந்து நேரம் காணாது. ஃபேமிலியெல்லாம் கேரளாவில் இருக்காங்க, ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. ஒரு நைட் டைத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு பகல் பார்க்காம, ஏன்னா இருக்கிறதுனால நைட்டு பகல் பார்க்காம என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி கம்பெனி ஒரு விஷயம் சொல்லுவார், என்றைக்கு நமக்கு இதை விட்டு வெளியே வரது தெரியல சார். இது அப்படியே நிறைய லைஃப்பில் இருக்கும். இந்த லைஃப்பில் எனக்கு லைஃப் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் வேற என்ன கிடைக்கும் சார் இல்லைங்களா? அப்போ நமக்கு ரிஸ்க் நம்ம கொடுத்து சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட நபர் தான். வெஸ்டேஜில் சில்வர் டேரக்ட் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வயசு பார்த்தீங்கன்னா 56 வயசு தாண்டி இருக்கு. டென்ஷன் ஆயிடுவார் 3 வயசு கூட்டிட்டீங்க வயசு ஸோ அந்த நபர் அவரை நம்ம கேரளாவில் ஒரு முக்கியமானவர், இங்கே ஒரு முக்கியமானவர் தான். இன்றைக்கி வேலையிலேருந்து வெளியே வந்து அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் கொடுக்க பார்த்துருக்கேன். அவங்க வந்து சொன்னால அவரை வந்து நிறையா சட்டெல்லாமல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவர் சட்டையில போவார், குடி கெஸ்ட்டு வந்து சட்டெல்லாமல் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட மாதிரிலாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் ஒர்க் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தந்த அப்ளைன் தேவைப்படுது, லீடர்ஸ் தேவைப்படுது. பட் அந்த இடத்துல அவர் இண்டிவிஜுவலாகவே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே சாப்பாடில் ஒர்க் பார்க்குறாரு. அங்கே மீட்டிங் எங்கே உண்டா பார்க்குறாங்க, அங்கே என்ன தகவல் உண்டோ அவ்வளோ விஷயம் நமக்கு கல் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷம் வந்துட்டு இருக்காங்க சார். அப்படி விஷயம் நிறைய கல் பண்ணி நம்ம குரூப்பில் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த நபரை நான் வெல்கம் பண்ணுறேன், இன்வைட் பண்ணுறேன், பாராட்டுறேன் அவங்க மத்தியில். அவ்வளோத்துக்கும் அவரோட சார்பு நம்ம எல்லோட சார்பாக ஒரு பாராட்டுகளை போய் சேரணும். சாமியானந்த பேர் தான் வேற, பேர் ஒன்று, ஆள் வேற பேர் ஒன்று. அதாவது அவர் கட்சியில் இருக்கிறனால அங்கே வர முடியல. அவர் சார்பாக அவங்க அடி தலைவர் பார்ப்பாங்க. யார் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொன்னாங்க. 2 விஷயம் மட்டும் சொன்னாங்க. அதாவது மொத்தத்தில் எல்லாரோட நல்லா வாழறதுக்கு பண்பானது. எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுள்கிட்ட வேண்ட ஒரே ஜீவன் அவரால். அவர் மட்டும் வேண்ட மாட்டார். டீமும் சரி, அதர் டீமும் சரி, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டக்கூடிய ஒரே ஜீவன். அப்படிப்பட்ட நல்லவருக்கு இன்னைக்கு நாங்கள் அவர் சார்பாக அவங்க பிரச்சனையாக இருக்கு. அப்படியே பிடிச்சிட்டு இருந்தா போகும்ல.